தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமீன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பு வழிநடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. புனித மரியாவின் மாசற்ற இதய விழா. 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு கன்னிகை இதோ ஆண்டோடைய அடிமை என்று கூறி ஆண்டவர் இயேசுவை உதரத்திலே சுமந்து மீட்பின் வரலாற்றில் உடன் கை கோர்த்து திருச்சபையின் தாயாய் இறைவனால் உயர்த்தப்பட்டு இன்று உங்களுக்காகவும் எனக்காகவும் பரிந்து பேசும் நம் அன்னையின் இதயத்தை நினைவு கூறும் விழா. நேற்றைய தினம் இயேசுவின் திரு இருதய பெருவிழாவை கொண்டாடினோம். அவரை தொடர்ந்து அந்த இதயத்திற்கு மிக நெருக்கமாய் வாழ்ந்த மரியாவின் மாசற்ற இதயத்தினுடைய விழாவை இந்த நாளிலே தாய் திருச்சபை கொண்டாட அழைப்பு விடுக்கின்றது. இயேசுவின் திரு இதய விழாவிற்கு அடுத்து வருகின்ற சனிக்கிழமை மரியாவின் மாசற்ற இதய விழாவை நினைவு கூற அழைப்பு விடுக்கின்றது. இயேசுவின் திரு இதய படத்தையோ சிறுவத்தையோ நாம் பார்த்திருக்கின்றோம். அதிலே இருக்கின்ற அடையாளங்கள், அதனால் இறைவன் நமக்கு கொடுக்கின்ற செய்திகளை பற்றி நாம் அறிந்திருக்கின்றோம். மரியாவின் மாசற்ற இதயத்தை நாம் அவ்வளவாக பார்த்திருப்போமா என்பது ஒரு சந்தேகம். ஒரு சிலரை பார்த்திருக்க மாட்டார்கள். இந்த மரியாவின் மாசற்ற திரு இதயத்தில் இருக்கின்ற அடையாளங்களையும் அது சொல்லுகின்ற செய்தியும் பார்த்துவிட்டு இன்றைய நாளினுடைய சிந்தனைக்குள் கடந்து போவோம். மரியாவின் மாசற்ற திரு இதயத்தில் எப்படி இயேசுவின் திரு இதயத்தினுடைய நெருப்பு ஜுவாலைக்கு மேலே சிலுவை இருக்குமோ அதே போல மரியாவின் மாசற்ற திரு இதயத்தில் லீலி மலர்கள் இருக்கும். அதற்கு அடியிலே நெருப்பு எரிந்து கொண்டிருக்கும். அது அதற்கு அடுத்து இதயம் இருக்கும். அந்த இதயத்தை 7 வாள்கள் குத்தி இருக்கும். அதாவது மரியாவினுடைய 7 வியாகுலங்களை நினைவு கூறும் விதத்திலே அந்த 7 வாள்கள் அவருடைய இதயத்தை குத்தி கொண்டு நின்று கொண்டிருக்கும். அதை சுற்றி இதயத்தை சுற்றி ரோஜா பூக்கள் அணிக்க இருக்கும். இயேசுவின் திரு இதயத்திலே முள்முடி இருப்பதை போல இங்கே ரோஜா மலர்களால் முடிசூட்டப்பட்டிருக்கும். அதைத் தொடர்ந்து இரத்த துளிகள் சிந்திக் கொண்டிருக்கும். இயேசுவின் இதயத்தில் ரத்தம் தண்ணீர் வழிவந்ததை போல மரியாவின் மாசற்ற இதயத்தில் ரத்தம் வழிந்தோடி கொண்டிருக்கும். ஆக இந்த மரியாவின் மாசற்ற திரு இதயம் படம் நமக்கு சுட்டி காட்டுகின்ற அடையாளம், மரியாள் தூய்மையான கன்னிகையாக தன்னை முழுவதுமாக ஆண்டவளுக்கு அர்ப்பணித்தவராக இருக்கின்றார். அதே போல நெருப்பு இறைவனுடைய பிரசன்னத்தையும் தூய ஆவியினுடன் இருப்பையும் அதே போல அளவற்ற அன்பையும் வெளிப்படுத்தி காட்டுவதாக அமைந்திருக்கின்றது. 7 வாள்கள் மரியாயுடைய 7 வியாகுலங்களை நமக்கு நினைவுபடுத்துவதாகும். சிமியோன் இயேசுவை கையில் தாங்குகின்ற பொழுது சொன்னதை போல உன் உள்ளத்தையும் வாள் ஊடுருவும் என்கின்ற மறைநூல் வாக்கு நிறைவேறியதையும் வெளிப்படுத்தி காட்டுகின்றது. இதயத்தை சூழ்ந்திருக்கின்ற ரோஜா மலர்கள் வாசனை வீசக்கூடியதாகவும் அன்பை வெளிப்படுத்தக்கூடியதாக அமைந்திருக்கின்றது. ஏனெனில் ரோஜா மலர்கள் அன்பின் அடையாளமாக மனிதர்கள் பகிர்ந்து கொள்கிறார்கள். ஆகவே அன்னையினுடைய இதயத்தை சூழ்ந்திருக்கின்ற அந்த ரோஜா மலர்கள் அன்னையினுடைய அளவற்ற அன்பை நமக்கு வெளிப்படுத்தி காட்டுவதாக அமைந்திருக்கின்றது. இரத்த துளிகள் நமக்காக பரிந்து பேசுகின்ற, நமக்காக இறைவனுடைய மன்னிப்பு வேண்டுகின்ற மரியாவின் இதயத்தை வெளிப்படுத்தி காட்டுவதாக இருக்கின்றது. இதுவே மரியாவின் மாசற்ற இதயம் நமக்கு சுட்டி காட்டுகின்ற அடையாளங்கள். இந்த நாளிலே இந்த மரியனுடைய மாசற்ற இதயம் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்ற பாடம் என்ன என்று பார்க்கின்ற பொழுது, இதயத்தில் சிந்திப்போம். வழக்கமாக நாம் சிந்தனைகள், அதாவது நம்முடைய அறிவை கொண்டு சிந்திக்க ஆரம்பிப்போம். ஆனால் மரியாள் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்ற பாடம் இதயத்தில் சிந்திக்க அழைப்பு விடுக்கின்றார். ஏனெனில் மரியாவினுடைய வரலாறையும் மரியாவுடைய தோற்றத்தையும் அவளுடைய
பரிந்துரையும் நாம் விவிலியத்திலே படிக்கின்ற பொழுது ஒவ்வொரு நிலையிலும் எப்படி அன்னை மரியாள் இதயத்திலே சிந்தித்து இறைவனுக்கு தன்னை முழுதுமாக அர்ப்பணித்தால், இதயத்திலே சிந்தித்து இறை அருளை தன்னோடு இருக்கின்ற மனிதர்களுக்கு பெற்றுக் கொடுத்தால் என்பதை பற்றி நாம் சிந்திப்போம். பெரும்பான்மையான சமயங்களிலே நாம் அறிவை கொண்டு சிந்திக்கின்ற பொழுது நம்மிலே நம்மை அறியாமல் அகந்தையும் ஆணவமும் அதே போல உணர்ச்சிகளை தூண்டுகின்ற செயல்பாடுகளும் கோபமும் ஆத்திரமும் மற்ற எல்லா விதமான குணங்களும் வெளிப்படுத்த ஆரம்பிக்கும். ஆனால் அதே வேளையில நம் இதயத்தில் அந்த காரியத்தை சிந்திக்க ஆரம்பிக்கிற பொழுது அங்கே அன்பும் பரிவும் பாசமும் மன்னிப்பும் மட்டுமே அங்கே வெளிப்படக்கூடியதாக இருக்கும். மரியாயின் மாசற்ற இதயம் இது நமக்கு சொல்லிக் கொடுக்கின்ற பாடம் இதுதான். உன் சிந்தனையை பயன்படுத்தி சிந்திக்காதே, உன் அறிவை கொண்டு சிந்திக்காதே, மாறாக உன் இதயத்தை கொண்டு சிந்தி என்று சொல்லி மரியாள் அழைப்பு விடுக்கின்றார். உதாரணமாக பார்க்கின்ற பொழுது மங்கள வார்த்தை சொல்லப்படுகின்ற நிகழ்விலே லூக்கா புத்தகம் 1:26 படிக்கின்ற வசனங்களை படிக்கின்ற பொழுது முதலிலே மரியாள் அறிவை கொண்டு சிந்திக்க ஆரம்பிக்கின்றாள், தன்னுடைய தலையிலே சிந்திக்க ஆரம்பிக்கிறாள். எனவேதான் அவள் கேட்கிறாள், இது எங்கனம் ஆகும், இது எப்படி நிகழும், கண்ணை கருவுறுவது எப்படி நிகழும், சாத்தியமாகாத நிகழ்வாயிற்று என்று சொல்லி தன்னுடைய சிந்தனையை கொண்டு சிந்திக்க ஆரம்பிக்கின்றாள். தெளிவு கிடைத்தவுடன் தன் இதயத்திலே சிந்திக்க ஆரம்பிக்கின்ற பொழுது அவள் சொல்லுகின்ற வார்த்தை, இதோ ஆண்டவருடைய அடிமை, உம் சொற்படி எனக்கு நடக்கட்டும் என்று சொல்லி. ஆக இதயத்தில் சிந்திக்கின்ற பொழுது இறைவனுடைய திட்டத்தை ஏற்போம், இறைவன் மீது நம்பிக்கை வைத்து அந்த திட்டத்திற்கு கை கோர்ப்போம். அதே போல தொடர்ந்து வருகின்ற வசனங்களை படிக்கின்ற பொழுது மரியாள் ஒருவேளை தன்னுடைய சிந்தனையிலே சிந்தித்தவளாக இருந்திருந்தாய் என்றால், நான் கடவுளின் தாயாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றேன், ஆகவே அனைவரும் என்னை வந்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி அகந்தையிலே மமதையில் அமர்ந்திருக்கலாம். ஆனால் அங்கே மரியாள் தன்னுடைய சிந்தனைக்கு இடம் கொடுக்கவில்லை, மாறாக தன்னுடைய இதயத்திலே அவள் சிந்திக்க ஆரம்பித்தது. எனவேதான் எலிசபெத் அம்மாள் கருவுற்றிருக்க அந்த கேள்விப்பட்ட உடனேயே யூதேய மலைநாட்டிற்கு அந்த துன்பத்தின் மத்தியிலே அந்த நெடும் பயணத்தை மேற்கொள்ளுகின்றார். அதே போல அந்த இல்லத்திற்கு சென்றவுடன் தாழ்ச்சியோடு எலிசபெத் அம்மாளை வாழ்த்துகின்றார். அந்த வாழ்த்து செய்தியின் வழியாக தூய ஆவியை அவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கின்றார். இதயத்தில் சிந்திப்பவர்களுக்கு மட்டுமே பிறருக்கு தன்னம் இருக்கின்ற ஆசிரை பகிர்ந்து கொடுக்கின்ற அந்த பாக்கியம் கிடைக்கும். மரியாள் இதயத்தில் சிந்தித்ததினாலே இத்தகைய ஆசிரை எலிசபெத் அம்மாளுக்கும் திருமுழுக்கு யோவானுக்கும் பெற்றுக் கொடுக்கின்றார். யோவான் புத்தகம் 2ஆம் அதிகாரத்தில் எருசலேம் ஆலயத்தில் இயேசு தங்கி விடுகின்றார். மரியாவும் யோசேப்பும் ஏறக்குறைய 2 நாட்கள் கடந்து போயிற்று. மீண்டும் திரும்பி வந்து இயேசுவை பார்த்து கேட்கின்ற பொழுது, உன் தந்தையும் நானும் உன்னை தேடினோமே, எங்களுக்கு ஏன் இப்படி செய்தாய் என்று சொல்லி தன் அறிவை கொண்டு அவர் கேட்க ஆரம்பிக்கின்ற பொழுது இயேசு சொல்லுகின்றார், என்னை ஏன் தேடினீர்கள், என் தந்தை இல்லத்தில் இருக்க வேண்டும் உங்களுக்கு தெரியாது என்று சொல்லுகின்ற பொழுது அங்கே அவள் சிந்தனையை பயன்படுத்தி இருந்தால் நிச்சயமாக கோபம் வந்திருக்கும், அல்லது வேறு விதமாக அதை எதிர்வினையை செய்திருப்பாள். ஆனால் அந்த நேரத்திலும் தன் இதயத்தில் சிந்தித்தனால்தான் அதையும் தன் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து அவரை தன்னோடு அழைத்து இறை திட்டத்தை ஏற்றுக்கொள்ளுகின்றார். அதே போல்தான் இயேசு சிலுவையின் பாடுகளிலே பங்கெடுக்கின்ற பொழுது அவரோடு இருந்தவர் அந்த பாடுகளின் பாதையிலே அவரை சந்திக்கின்ற பொழுது அழுது அங்கலாய்த்து போராடி அவருக்கு இன்னும் வேதனையை கொடுக்கவில்லை. சிந்தனை அளவிலே சிந்தித்திருந்தால் என்றால் அதுதான் நடந்திருக்கும். ஆனால் அவள் இதயத்திலே சிந்தித்தனால் தான் இறை திட்டத்தை ஏற்றுக்கொண்ட. எனவே மௌனத்தினாலே அவருக்கு ஆறுதல் கொடுத்து பலன் கொடுத்து இயேசுவை தொடர்ந்து நடப்பதற்கு அருள் புரிகின்றார். அதே போல இயேசு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுதும் சிலுவை அடியில் நிற்கின்ற பொழுதும் இயேசு இறந்த பிற்பாடு சீடர்களை ஒருமுகப்படுத்துகின்ற பொழுதும் அவள் இதயத்தால் சிந்தித்தாள். எனவேதான் எல்லா நிலைகளிலும் இறைவனை மகிமைப்படுத்த முடிந்தது, இறைவனுக்கு ஏற்ற முறையிலே தன் வாழ்வை அர்ப்பணிக்க முடிந்தது, இறைவனுடைய அருளை அனைவருக்கும் பெற்றுக் கொடுக்க முடிந்தது. அன்பு சகோதரமே, இதோ இந்த நாளிலே மரியாயின் மாசற்ற விழாவை கொண்டாடுகின்ற நாளிலே நம்முடைய சிந்தனை எதை சார்ந்ததாக இருக்கின்றது?
நாம் பெரும்பான்மையான சமயங்களிலே நம்முடைய அறிவை பயன்படுத்தி சிந்திக்கின்ற பொழுது எத்தனையோ நேரங்களிலே நம்மோடு இருக்கிற மனிதர்களை புரிந்து கொள்ளாமல், அவருடைய தேவைகளுக்கு உதவி செய்யாமல், நான் ஏன் செய்ய வேண்டும், எனக்கு ஏன் வந்தது என்று சொல்லி நாம் ஒதுங்கி நின்று கொண்டிருக்கின்றோம். நாம் சிந்தனையிலே சிந்திக்கின்ற பொழுது பிறரை பற்றி தரக்குறைவாக நினைக்கின்றோம். நம் சிந்தனையை சிந்திக்கின்ற பொழுது நான் என்கின்ற அகந்தை நம்முள்ளே குடிகொள்கிறது. நான் அப்படி அல்ல என்கின்ற ஒரு பரிச்சயத்தனம் நமக்குள்ளே வந்து விடுகிறது. மாறாக அன்னை மரியாளை போல இதயத்திலே சிந்திக்க ஆரம்பிக்கின்ற பொழுது பிறரை புரிந்து கொள்வோம், பிறரை அன்பு செய்வோம், பிறரை தேடி செல்வோம், அவர்களுடைய தேவைகளை துணையாக இருப்போம், உறுதுணையாக இருந்து அவர்களை வழிநடத்துவோம். இதுவே இந்த மரியாயின் மாசற்ற விழா நமக்கு சொல்லிக் கொடுக்கின்ற பாடமாக இருக்கிறது. ஆகவே அன்பு சகோதரமே, சிந்தனையில் சிந்தித்து உறவுகளை சிதைப்பதை விட இதயத்தில் சிந்தித்து உறவுகளோடு வாழ முயற்சிப்போம். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.